தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுக ஒன்றும் பெரிய சேதாரம் ஏற்படல. ஆனால் அதிமுக ஏற்படுவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் 96ல ஒரு மாபெரும் தோல்வியை அதிமுக பெற்றது. அப்ப அவர் சொன்னது, நான் இந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். சசிகலா குடும்பத்தை நம்பி அவர்களை உடன் வைத்திருந்த காரணத்தினால அவர்கள் செய்த தவறுகளால், அவர்களுக்கு நான் கொடுத்த முக்கியத்துவத்தால், அவர்களது தவறான வழிகாட்டுதலால், அவர்களுக்கு இடம் கொடுத்ததற்கு நான் பொறுப்பு என்று அந்த குடும்பத்தை நான் வெளியேற்றுகிறேன் என்றெல்லாம் அவர் அறிக்கை விட்டார். அந்த தவறுக்கு அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை தவிர மீதம் இருக்கிற அனைவருமே இந்த தோல்விக்கு பொறுப்பு என்று நினைக்கிறார். அப்ப ஒரு தோல்விக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறவர், வேட்பாளர்களை தேர்வு செய்கிறவர், ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடுகிறவர் பொறுப்பு எடுத்திருக்கணும்.